இயக்குனது யாருன்னா நம்ம இந்திய திருநாட்டை சேர்ந்த சிங்க பெண்கள். அவங்க தான் இயக்கி இந்திய எல்லையிலேருந்து அந்த பவுல்பூர்ல இருக்கிற மக்கா சுபானாலாவை அடிச்சு தும்சம் பண்ணாங்க. இந்த மக்கா சுபானாலாவை அடிச்சு தும்சம் பண்ணதுனால நமக்கு என்ன பயன்கள்? முதல் பயன், இந்த 100 கோடி ரூபாய் கட்டமைப்பு உள்ள இந்த கட்டிடத்துக்கு பாகிஸ்தான் ராணுவம் நிச்சயம் பாதுகாப்பு கொடுத்துருக்கும். எப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா, சீன தயாரிப்பான JF-17 விமானத்தை வச்சையும் HQ-9 ரீப்பர் HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்பு, இப்ப நம்ம S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யாட்ட இருந்து வாங்கியிருக்கோம். பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க, HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்பை சைனா கிட்ட இருந்து வாங்கி அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சுதான் இந்த கட்டிடங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்திய ராணுவம் நம்ம ஏவுகணையில யூஸ் பண்ணி அங்க அடிக்கிறப்ப இந்த பாதுகாப்பு கொடுக்கிற அரண்கள் மற்றும் கண்கள் சொல்ற HQ-9 அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்படவே இல்லை. இதுல JF-17 விமானம் என்ன பண்ணுதுன்னா, அது பாட்டுக்கு வடக்குல போகுது, தெற்குல போகுது, கிழக்குல போகுது, மேற்குல போகுது. மிசைல் எங்க வருதோ அதை பார்த்து சுத்திட்டு இருக்கு. ஏன்னா அதோட ரேடார் அமைப்புகளும் ஒழுங்கா செயல்படல. இது பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் தன்னுடைய உருவாக்குற போர்படை ஆயுதங்கள் எவ்வளவு வீக்கா இருக்குங்கிறது தெரியுது இதன் மூலியமா. சோ இந்த தாக்குதல் வெற்றிகரமா நடந்ததுனால நம்ம உலகத்துக்கும் நம்ம கிட்ட தேவையில்லாம ஒம்புழுத்திட்டு இருக்க பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ் இது மூணுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்றோம். என்ன மெசேஜ்னா, இந்தியா கிட்ட அவங்க ஒம்பு வச்சுக்கிட்டாங்கன்னா இந்தியா இனிமே உள்ள பூந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியா எல்லையிலேருந்து அவங்களோட எந்த மூலைகளையும் அடிச்சு தும்சம் பண்ண முடியும். இதற்கு உயிரை துச்சமென நினைச்சு அந்த பணியில இயங்கின ராணுவ வீரர்களுக்கும் அந்த ராணுவ வீரர்களுக்கு செயல்படுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தமிழ் பூர்வக்குடிகள் யூடியூப் சேனல் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.